Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் ஆலூ மட்டர் கிரேவி. இந்த கிரேவியை பூரி, சப்பாத்தி, பராத்தா, பிளெயின் ரைஸ் இது எல்லாத்துக்கூடையுமே சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வின்டர் சீசனில் நிறைய ஃப்ரெஷ் க்ரீன் பீஸ் நம்மளால் சோர்ஸ் பண்ண முடியும். அப்படி உங்களால் சோர்ஸ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஃப்ரோசன் க்ரீன் பீஸை வச்சும் செய்யலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துடுது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க இப்போது இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிடுங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு நல்லா க்யூபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது இந்த உருளைக்கிழங்கு குக் ஆகிறதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது இந்த உருளைக்கிழங்கை ஒரு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 10 to 12 மினிட்ஸ் இதை நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடும். இந்த ஸ்டேஜுக்கு உருளைக்கிழங்கு வந்ததுக்கப்புறமா இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுடுங்க. மறுபடியும் அதே கடாயை ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயிலை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் 1 டீஸ்பூன் ஆஃப் ஜீரகம் ஆட் பண்ணி பொரிய விட்டுடலாம். கூடவே கொஞ்சமாக பெருங்காய பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிடலாம். வெங்காயம்லாம் டிரான்ஸ்லூசண்ட்டாக மாறினதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் சாட்டே பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தக்காளி வதங்கிக்கிட்டே இருக்கும்போதே இதுக்கு தேவையான ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்ல கலர் தரும், பட் காரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ 2 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். ஸ்பைஸ் பவுடர்ஸ்லேருந்து வர ரா ஸ்மெல் எல்லாமே போகணும். அதே சமயத்தில் நம்ம ஆட் பண்ண தக்காளியும் நல்லா குழஞ்சி வெந்து வரணும். அதனால் இது அப்படியே ஒரு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு கொதிக்க விடுங்க. தக்காளி நல்லா குழஞ்சதுக்கு அப்புறமா இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சூடாக இருக்கிற தண்ணியாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா குக்கிங் பாதியிலேயே ஸ்டாப் ஆன மாதிரி ஆகிடும். இப்போ இதில் பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணிட்டேன். பச்சை பட்டாணி நல்லா வேகணும் இல்லையா, அதனால் இதை நல்லா ஒரு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான சால்ட்டையும் மீன்வைலில் ஆட் பண்ணியாச்சு. இப்போது இதில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோஸை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். பச்சை பட்டாணியும் பொட்டேட்டோஸும் நல்லா குக் ஆகணும். இப்போ இதை மூடி வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா நல்லா குக் ஆகிடும். கொதிக்கிறது நல்லா தெரியுது பார்த்தீங்களா. மூடி வச்சு குக் பண்ணாலும் அப்பப்போ இந்த மாதிரி திறந்து வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போது பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகளையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். இதை 8 to 10 மினிட்ஸ் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்றது தெரியும். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு இதில் காஞ்ச வெந்தயக்கீரை இலை இருக்குது இல்லையா, அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா பொடிச்சு ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃப்ளேவர் தரும் நம்மளோட கிரேவிக்கு. ஸோ கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கூடவே இதில் லெமன் ஜூஸ் ஒரு 6 drops to 7 drops அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். இன்கேஸ் உங்ககிட்ட லெமன் ஜூஸ் இல்லை அப்படின்னா ட்ரை மேங்கோ பவுடர் கடையில் கிடைக்கிது இல்லையா, ஆம்ச்சூர் பவுடர்னு, அது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு கிரேவி கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஆலூ மட்டர் கிரேவி இஸ் ரெடி நவ். தாபா ஸ்டைலில் அப்படியே தூளாக இருக்கக்கூடிய இந்த கிரேவி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை சொல்லுங்கள்.
இந்த கிரேவியை நான் பூரியோடு சர்வ் பண்ணேன். ரொம்பவே யூனிக்காக டேஸ்டியாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.